ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேம் செட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். கெட்டால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அப்படியே உள்ள என்ட்ரி ஆகும். சரிங்களா? உள்ள வரலாங்களா? ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. சரிங்களா? ஹாய் மேடியல் மகளே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். சரிங்களா? அது எந்த மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டிடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் புதுசு, பார்க்குற உங்களுக்கும் புதுசு தான். இவனுக்கு வேற வேலை இல்லையாடா, வேற என்னடமோ பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்களே நினைக்கலாம். சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். சரி, ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கீங்களா, ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா? சரி, ஓகேங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்தாலும் சரி, நம்ம டிவியை வந்து ஓபன் பண்ணாலும் சரி, நம்ம வந்து ஒரு சேனலை வந்து ஆன் பண்றோம் அப்படின்னா, சேனல் போட்டதுமே உடனே எடுத்தது இந்த விளம்பரம் தாங்க வருது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல், கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற மாதிரியே நிறைய வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஒன் டைம் நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரிமோட் எடுத்துட்டு ஆன் பண்ணியாச்சு. சேனல் வந்து ஒரு நல்ல படம் போட்டிருக்காங்க, மூவி பார்த்துட்டு இருக்கேன் இன்ட்ரெஸ்டா. டக்குனு தான் ஒரு விளம்பரம், ஓகேங்களா, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாச்சு. போட்டதும் இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலை வந்து ரிப்பீட்டா போட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். எனக்கே தோணுச்சுங்க, என்னன்னா இவங்க வந்து அப்படியே போட்டு நம்மளுக்கு உசு பேத்துறாங்களோ. அதாவது இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அந்த ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆன்லைன் ஷாப்பில் வந்து நம்மளும் ஒரு பொருளை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க உசு பேத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் வந்து அந்த மூவி பார்த்துருந்தேன், இன்ட்ரெஸ்டா பார்த்துருந்தேன். சரிங்களா? அந்த மூவி வந்து நான் பார்த்தது இல்லை, சூப்பரா போட்டிருக்காங்கன்னு பார்த்துருக்கும் போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க அந்த சேனலவே நம்ம மாத்திடலாம் அப்படின்னு தோணுச்சுங்க. நான் என்ன பண்ணேன், சேனல் எல்லாம் மாத்திட்டேன். சரி, இந்த சேனல் தான் அப்படி வருதுன்ட்டு மற்ற சேனலுக்கு போய் பார்க்க அடுத்த சேனல் போட்டா அந்த சேனல்லையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், வேற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஓகேங்களா? ஏன்னா தீபாவளி, ஓகேங்களா, தீபாவளி வந்துருச்சு. அதோட ஆஃபர்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. நம்மளையும் தூண்டிட்டே இருந்தாங்க. ஆனா நான் வந்து கிரேட் எஸ்கேப், கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ல நான் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டேங்க. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், ஏதாவது நம்ம ஏமாந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா எங்க சித்தப்பா இருக்காரு இல்லையா, அவர் சும்மா இருக்காம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு போல, ஒரு ஆர்டர் பண்ணிட்டாரு. அந்த ஆர்டர்ல வந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ். ஓகேங்களா? இது எந்த மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அமேசான்ல ஒரு எலக்ட்ரிக்கல் கேஜெட், அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பொருளை வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க சித்தப்பா. பார்க்கலாங்க இதோட குவாலிட்டியால எப்படி இருக்கு, இது வந்து நம்மளுக்கு ஒர்த்தா, இல்ல நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமா, வச்சுக்கலாமா, இல்ல அவருக்கே கொடுத்துடலாமா அப்படிங்கறத வந்து இன்னும் பாக்ஸ் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணி பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி இதோட சிறப்பு அம்சங்கள் ஓகேங்களா, சிறப்பு அம்சங்கள் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னோட உறவுகளாகிய உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், ஓகேங்களா, இந்த ப்ராடக்ட்டை பத்தி விஷயம். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி கேஜெட்ஸ், எலக்ட்ரிக்கல் கேஜெட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் பொருள் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நான் வந்து நிறைய வாங்குறதுக்கு யோசிப்பேன். சரிங்களா? ஏன்னா எப்படி வரப்போகுது, நம்ம கொடுத்த காசுக்கு டக்குன்னு ஏமாந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதுக்கு நம்ம நேரடியாக போய் ஒரு ஷாப்பிங்ல போய் நேரடியாக போய் ஒரு ஷாப்ல போய் எடுக்கலாம், செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அவங்க வந்து வாரண்டி கொடுப்பாங்க, கேரண்டி கொடுப்பாங்க, எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன அன்பாக்ஸுங்கிறதுனால ஆர்டர் பண்ணியிருக்காரு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். அந்த பாக்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அப்படியே ஆட்னா உள்ளக்குள்ள உடுக்க சவுண்ட் எல்லாம் கேக்குதுங்க, குடுகுடு அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இவ்வளவு பெரிய பாக்ஸ் கொஞ்சம் உள்ளக்குள்ள வந்து கிரிப்பா கொடுத்துருந்துக்கலாம். அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள் தான். சரிங்களா? ஒரு கேஜெட். ஓகேங்களா? இதுல அப்படி என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல்ட் இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட Z40 Pro அப்படிங்கிற வெர்ஷன் தான் வந்திருக்கு. இதுல நம்ம ஒன் டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம், ஓகேங்களா, அது வந்து கொடுத்துருக்காங்களாம். அது எப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தடையில்லா இசை, ஓகேங்களா, தடை இல்லாம நம்ம இசை கேட்கலாம் அப்படின்னு இருக்காங்க. குறிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மராத்தான்லாம் ஓடுறாங்க இல்லையா, மராத்தான் ஓடுறவங்களுக்கும் அதுக்கப்புறம் வெளியே அவுட்டிங்லாம் போயிட்டு அட்வென்ச்சர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மைக், சரிங்களா, குவாட் மைக் ENC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ENC தொழில்நுட்ப மைக் வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடையற்ற அழைப்புகள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றாங்க அப்படின்னா தடையற்ற அழைப்புகளாம். எங்கிட்டயும் ஒரு ஏர்பட்ஸ் இருக்குங்க. அது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து பாக்கெட்ல தான் மொபைல் வச்சிருப்பேன், நம்ம காதுல மாட்டிட்டு அப்படி நடந்து போறோம் அப்படின்னா ஒரு கால் வருதுன்னா அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா பிரேக் ஆகுதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? ஏன்னா பாக்கெட்ல தான் மொபைல் இருக்கும், அந்த டிஸ்டன்ஸ்க்கே நம்ம ஏர்பட்ஸ் மாட்டிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா கால் வருது, நம்ம அட்டன் பண்ணிட்டோம், பிரேக் ஆகுது, வாய்ஸும் பிரேக் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாங் கேட்டிருப்போம், பாக்கெட்ல தான் மொபைல் இருக்கும், ஆனா நடந்து போயிட்டு இருக்கும்போது சாங்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஆனா இதுல வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணாதான் தெரியும். இன்னும் பாக்ஸ் ஓபன் பண்ணல, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல செக் பண்ணி பார்த்தலாம். ஓகேங்களா? அடுத்தபடியா கேம் பீரியர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 45 மில்லி செகண்ட்ஸ்க்கான லோ லேட்டன்சி கேமிங் பயன்முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல, நம்ம வந்து யூஸ் பண்ணது கிடையாது. அந்த கேம் விளையாடுறவங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரியும். ஓகேங்களா? எதுக்காக இது என்ன இதுன்ட்டு அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அது ஓகேவா ஒர்த்தா அப்படின்ட்டு அவங்க தெரியும். இதை வந்து நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்குங்கன்னு சொல்லிங்க, இதுக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணல, நம்மளோட அன்பாக்சிங். ஓகேங்களா? அதுக்காக இது விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜ் வந்து சீக்கிரமாவே ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
யூஸ் பண்ணாமலே இவ்வளவு சொல்றியாடா விக்கி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அடுத்துதான் ப்ளூடூத். ஓகேங்களா, ப்ளூடூத் வந்து பாத்தீங்கன்னா 5.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5.3 எதுக்குங்கிறது யூஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஓகே, அது வந்து ப்ளூடூத் வந்து பாத்தீங்கன்னா 5.3ங்கிறது ஒரு அப்டேட்டான வெர்ஷனா என்னலாம் தெரியல, இருந்தாலும் இதுல தான் கொடுத்துருக்காங்க, 5.3 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இது வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, IPX5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது IPX5 அப்படிங்கிறது இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த அப்டேட் மாடலா என்னங்கிறத நீங்களே சொல்லிருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, அப்டேட்டா இல்ல இது வந்து அந்த அமௌண்ட்டுக்காக ஒர்த்தா அப்படிங்கறது சொல்லிருங்க கமெண்ட்ல. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்காக காதுல மாட்டிக்கிட்டு அடடா மல்லடா அப்படின்னு போய் ஆடிடாதீங்க, போயிடும் சரிங்களா. அதாவது அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேசான மலைகள்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. லைட்டா தண்ணி பட்டாலும் ஒரு ப்ராப்ளம் வராது அப்படின்னுக்காங்க. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போறவங்க, அதுக்கப்புறம் வாக்கிங் ஜாக்கிங் போறவங்களுக்கு எல்லாம் ஸ்வெட் ஆகும் தெரியுமா, அந்த ஸ்வெட் ஆகும் போது பட்டாலும் அவளுக்கு ஃபால்ட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க, சொல்றது சொல்லட்டும், நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். குறிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா சரிங்களா, இந்தியால தான் தயாரிச்சிருக்காங்க. இந்தியா ப்ராடக்ட்னாலே சூப்பராவே இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்றதுக்கான டூல்ஸ் கொண்டு வந்தாச்சு. கத்தி சரிங்களா, வீட்டில் காய்கறி இருக்கிறதுக்கு வச்சிருந்தாங்க, தூக்கிட்டு வந்தாச்சு. பார்ப்போம், இது வந்து கன்னியூஸ்டா நம்ம இதெல்லாம் வாங்கி நம்மளுக்கு இது மேல ஒரு ஆர்வம் வந்து வாங்குற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அன்பாக்ஸ் வாங்கும்போது இதுக்கான தனியா ஒரு பிளேடே வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா. ஒரு பிளேட் வாங்கி வச்சுட்டு அழகா யூஸ் பண்றதுக்கு யூஸா இருக்கும். ஓகே, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த பாக்ஸை பிரிக்கிறதுக்கு இந்த கத்தி தான் ஆயுதம் இப்போதைக்கு சரிங்களா. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போறோம். எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஆன்லைன்ல எலக்ட்ரிக்கல் கேஜெட் வந்து எடுத்து நம்ம ஒரு அன்பாக்ஸ் பண்ண போறோம், பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கோடு போடுவோம். கோடு போட்டா என்னது இது, இதுவே அறுக்க மாட்டாங்குது. காய்கறில எப்படி கட் பண்ணு தெரியல. ஷார்ப்பா தான் இருக்கு. ஓ, இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓப்பன், அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ரேட் எலிக்குது ஓடி வந்துடும் போல. பாத்தீங்களா எந்த மாதிரி இருக்குன்ட்டு, அந்த எலி பிடிக்கிற பாக்ஸ் மாதிரியே இருக்குதுங்க. பார்க்கலாம் உள்ளக்குள்ள இருந்து என்னெல்லாம் வரப்போகுதோ. என்னடா இது, ஓப்பன் பண்ணதுமே ஒரு பேப்பர் வந்து யாரும் உள்ள இருப்பாங்க போலங்க. ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு பேப்பர் வந்து விழுகுது. என்னது வந்ததுக்கான அட்ரஸ். ஓகேங்களா, அட்ரஸும் அதோட பில்லும். ஓகேங்களா, இதோட பாக்ஸ் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000. ஓகேங்களா, அதனாலயா இருக்கலாம் 5000ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு 1100 அப்படிங்கிறதுக்காக கூட அவர் ஆர்டர் பண்ணிருக்கலாம். வாமா மின்னல் வந்துருச்சு. ஓகே, இந்த பாக்ஸ் கீழே போட்டலாம். இதாங்க அந்த இயர்பட்ஸ். இது வந்து ரொம்பவே அழகா பேக்கிங்கா இருக்கு. இந்த பாக்ஸ் அப்படிதானே பேக்கிங்கா தானே இருக்கும். பாருங்க, அதே கலர் தான் கொடுத்துருக்காங்க போல, பிளாக் அண்ட் ஆரஞ்சு சரிங்களா. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இது கரெக்ட். ஓகே, அடுத்தபடியா வாவ், எடுத்ததுமே இப்படி வருதுங்க. அதே தெரியும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. அடுத்தபடியா இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ள இந்த கேட்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது நம்ம அப்படியே ஆரம்பிச்சுட்டு இதுக்குள்ள ஒரு இதுதான் நம்ம மெனு கார்டு மாதிரி ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இதில் என்னெல்லாம் ஃபீச்சர் இருக்குது அப்படிங்கிறத இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். நீங்கள் பாருங்க, இதுதான் நம்மளோட ஏர்பட்ஸ். இந்த பாக்ஸ் ஓரமாக வச்சுருவோம். பேக்கிங் பிரிச்சிடலாம். ஸ்டிக்கர் இருக்கு, ஆனால் நம்ம சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணினா அவருக்கே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படி கொடுத்துடலாம் இல்லையா, அதனால இப்படி யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க பார்க்க. அதாவது கிரிப்பாக அந்த கிரிப்னஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கு, சைனிங்காக இருக்கு. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கு. வெயிட் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க, லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் போல. அப்படியே ஸ்னேக் மாதிரி ஓப்பன் ஆகுது பாருங்க. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிட்டிங் வந்து செமையாகவே கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபிட் ஆகி உட்காந்துருக்கு. அந்த பட்ஸில் சூப்பராக வந்து அந்த பவர் பேங்க். ஓகேங்களா, இது வந்து பவர் பேங்க் மாதிரி யூஸ் ஆகுது. அதில் வந்து ரொம்பவுமே சூப்பராக கிளிப்பில் உட்காந்துருக்கு. எடுத்ததுமே அந்த லைட் சரியுது பாருங்களேன். எடுத்ததுமே உள்ளக்குள்ளே பிளிங்காகி ஒரு லைட் சரியுது. அப்போ வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது வந்து ஆர். ஓகேங்களா, ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. நம்ம ஓப்பன் பண்ணதுமே இங்கே லைட்ஸ் வந்து ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிளிங்காகி எரியுது. ஏன்னா கனெக்ட் பண்ணி விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, கலர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பிளாக் அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி சார்ஜர். ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ண இல்லையா, அதில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஒரு கனெக்ட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை சார்ஜர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பட்ஸ்.
இந்த மாதிரி பட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே எல்லா ஹெட்ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி காதுக்கு தகுந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸில் வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரியான ஃபிட்டிங்ஸில் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, நம்ம இந்த பாக்ஸ் வந்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணுறோம் இல்லையா, ப்ளூடூத் ஆன் பண்ணவே டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வாய்ஸ் தான் கேட்கும். ஓகேங்களா, எந்த ஏர்பட்ஸ் எடுத்தாலும் லேடிஸ் வாய்ஸ் தான் கேட்கும். இதில் வந்து நம்ம இந்தியா மேக்குங்கிறனால என்னமோ ஒரு ஜென்ஸ் பேசுகிறாங்க கனெக்டிங் அப்படின்ட்டு சூப்பராக இருக்குங்க. இல்லாட்டின்னு வச்சுங்களேன், வேறு ப்ராடக்ட்லாம் வேறு சைனீஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா ஒரு லேடி பேசுவாங்க கனெக்டடு அப்படிவாங்க. இது வந்து ஒரு ஜென்ஸ் பேசுகிறாங்க, சூப்பராக இருக்குது. கனெக்டடு அழகாக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது சாங் கிடையாது, ஒரு மியூசிக். உங்களுக்கு நான் வெளியே கேட்குறேன்னு பாருங்க. வாவ், கால் பண்ணி பேசுகிற லெவலுக்கு யாரும் இல்லை, அதான் தேடிட்டே இருக்கேன். குட்டீஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசினாங்கன்னா வச்சுங்களேன், அண்ணா அண்ணா அண்ணான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அதாங்க, இப்போ வந்து நம்ம கூட பேசுறதுக்கு யார் இருக்கா, பேசுகிற மாதிரியான ஆள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவங்க நாங்கள் ஒரு இடத்துல மீட் பண்ணோம். ஓகேங்களா, ஒரு ஷாப் ஓப்பனிங் அப்போ 2 பசங்க கிட்ட நான் மீட் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து நம்பர் கொடுத்து போயிருந்தாங்க. ஆனால் எப்போனாலும் கால் பண்ணுங்க, ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அதனால நாங்களாம் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒன்று எடுத்து ஒரு சேனலில் போடலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அதில் வந்து அந்த ஒரு பிரதர் தான், அவர் கால் பண்ணி பார்க்கலாம். அவங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பாட்டு எடுத்துட்டாருப்பா. ஹலோ, பிரதர் கேட்குதா? நல்லா இருக்கீங்களா? சசி ப்ரோ தானே? ஓகே ப்ரோ. இல்லை, இப்போ ஒரு சின்ன வீடியோ தானா. என்ன ஆயிடுச்சுன்னா, சித்தப்பா வந்து ஒரு ஏர்பட்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தாரு இந்த கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலுக்கு. நான் என்ன பண்ணேன், நம்மளுக்கு அதுலலாம் ஈடுபாடு இல்லை, ஏன்னா எனக்கு ஒரு பயம் இதெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ஆனாலும் அவர் சித்தப்பா என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்டர் போட்டு எனக்காக கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதான் சவுண்ட் குவாலிட்டி. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாங்ஸும் சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதனால சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணி பார்க்கலான்ட்டு தான் உங்கள் நம்பர் கூப்பிட்டேன். சவுண்டு வந்து சூப்பராகவே இருக்குது. பேஸு அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போல்டு ஜெட் 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு இயர்பட்ஸ். பாக்ஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 போட்டிருந்தாங்க ப்ரோ. 5,500 போட்டிருக்காங்க. ஆனால் அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா 1,100. ஓ, 1 இயர் வாரண்டியெல்லாம் இருக்குது. நான் மறந்தே போயிட்டேன். ஆமாம், 1 இயர் வாரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் போட்டிருக்காரு, நல்லா ஒர்த்தாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்காக ஒரு அன்பாக்ஸ் பண்ணலான்னு பண்ணும்போது இந்த ஒரு பட்ஸ் சூப்பராகவே இருக்குது. ஓகே ப்ரோ, நான் உங்களுக்கு மறுபடியும் கூப்பிட்றேன். ஓகேங்களா, ஆனால் நம்ம பேசுறதுல பிரேக் ஆகலை. நான் பேச தெளிவாக கேட்குதுல்ல? கிளியராக இருக்கு. ஆமாம், நீங்கள் பேசுகிற சூப்பராக இருக்குது, சூப்பராக கேட்குது, செமையாக கேட்குது. ஓகே, நான் அப்படியே இருங்க, கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணிலாம் பார்க்குறேன். ஏதோ சாமி வந்த மாதிரிலாம் ஆட வேண்டியதாக இருக்குதே. சரி, ஓகே, நல்லா தான் இருக்குது. ஓகே ப்ரோ, பார்ப்போம். நான் உங்களுக்கு மறுபடியும் நான் கூப்பிட்றேன். ஓகே ஓகே. பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்து. மக்களே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் அன்பாக்சிங் வீடியோ ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறாங்க இந்த மாதிரி சும்மா தேடி பார்ப்போம். சரிங்களா, நல்ல ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா சின்ன கேஜெட்ஸாக வாங்கி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம சின்ன ஒரு அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணலாம். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் அதில் எப்படிலாம் இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் எல்லாம் வாங்கிருக்கீங்க, பொருளெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சில பேர் வந்து யோசிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். யாரெல்லாம் யோசிச்சிங்க, யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் வாங்கலை அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஏர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்தபடியாக உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேங்க. நம்மளோட என்னையா சொல்ற அப்படிங்கிற நேமை வந்து 7up Vicky மாற்றிருக்கேன். என் இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 7up Vicky தான். சரி, நேமும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 7up Vicky இருக்கட்டும் அப்படின்னு மாற்றிக்கிட்டேன். என்னையா சொல்ற அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க சர்ச் பார்ல போய் சர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால நம்ம 7up Vickyனே மாற்றியாச்சு. சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம 7up Vickyக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்க, வீடியோ அவ்வளோதான். என்ன முடிச்சு போட்டு மறுபடியும் இன்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க.
இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம 7up Wiki சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? 7up Wiki ஓகேங்களா? அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்ல நான் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணி போட்டுருக்கேன். அதே சமயம் ரீல்ஸ்லையும் ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம்லையும் என்னோட ஐடி பேர் 7up Wiki தான். அதில் போனாலும் என்னோட சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட்ல போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சதை அப்படியே ஒரே ஃப்ளோல ஆடி அப்படியே ஒரே டேக்ல எல்லாம் ஆடி எல்லாம் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் லைக் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை நான் விக்கி. பை. டேக் கேர்.